டேஸ்டான புட்டிங் கேக் செய்வது எப்படி? ஆக்சுவலி இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு நம்மளோட சுகரை போட்டுருணும் பேனில். அது நல்லா மெல்ட் ஆகிற வரையும், அது நல்லா மெல்ட்டு ஆகி கேரமலைஸ் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அது நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது கிறிஸ்டல்ஸ் மேக் ஆகிற வரைக்கும் அந்த அப்படியே கன்சிஸ்டன்சி நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே இந்த ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை நல்லா ஒரு கிறிஸ்டல்ஸ் மேக் ஆகிற வரைக்கும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா இது ஆறதுக்கு முன்னாடி அது பவுலில் ஊற்றிடுவோம். ஆக்சுவலி அது ஆறிடுச்சுன்னா அந்த பிளேட் விட்டு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எனக்கே ஒட்டுது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக. அது வந்து பிளேட்டில் கேரமலைஸ் பண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த பவுலில் அது அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பாலை திக்காக காய்ச்சிக்கணும். பாலை திக்காக காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 முட்டையும் நல்லா பீட் பண்ணி அந்த பால் கூட அந்த முட்டையை சேர்த்துக்கணும். ரெண்டுத்தையும் பீட் பண்ணி இந்த கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிட்டு ஒரு பவுலில் வேக வச்சிங்கன்னா அதை ஆக்சுவலி வந்து ஸ்டீம் மாதிரி பண்ணணும். ஒரு பேன் எடுத்து அதில் பாதி தண்ணி ஊற்றி அது மேலே இந்த பவுல் வச்சு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. எடுத்திங்கன்னா இது மாதிரி ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அது வெளியே எடுத்திங்கன்னா இது மாதிரி ஜெல்லி இருக்கும்.